Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எல்லா கிரகங்களுமே ராகு கேத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அது அப்படியே நமக்கு ட்ராவல் ஆகி சித்ரா நட்சத்திரம் வர வரைக்கும், கன்னி ராசியில் வர வரைக்கும் இந்த ட்ராவல், இந்த சந்திரன் இப்படியே போகிறார் இல்லையா, ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களுமே இருக்கார். இப்போ நம்ம எடுத்துக்கிறது திருக்கணித முறைப்படி தான் எடுத்துக்கிறோம். ஸோ மீன ராசியில் ஏற்கனவே சுக்கிரன், ராகு, சனி, புதன் இருக்கிறாங்க. இப்போது சந்திரனும் போயிட்டாங்கன்னா 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கும். இன்னைக்கு ஏப்ரல் 25 பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கும். ஏப்ரல் 26 வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி வருது. ஆனால் நம்ம அப்படி ராகு கேது பயிற்சி வாக்கியப்படி வந்தாலும் ராகு கும்பத்தில் இருப்பார், கேது சிம்மத்தில் இருப்பார். அப்போது இந்த சந்திரன் மீனத்திலிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி சிம்மத்துக்கு வர வரைக்குமே அது காலசர்ப்பதோஷம்தான். ஸோ நம்ம ஏப்ரல் 10 சொல்கிறோம், இப்போ சிம்மத்துக்கு வரனா ஏப்ரல் 8. எப்படி பார்த்தாலுமே இந்த ஏப்ரல் 25 டு மே 10ஆம் தேதி உலகத்திற்கே அவ்வளவான ஒரு நல்ல பீரியட் கிடையாது. நம்ம ஏற்கனவே சித்திரை மாத பிறப்பு பலன்லேயே நம்ம சொன்னோம், போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் ஒரு குரூப்பாக மக்கள் இறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், சுற்றுலா தலங்களில் இந்த இறப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பஞ்சாங்க குறிப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ பஹல்காமில் நமக்கு நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வருட பிறப்பு, அதாவது ஜனவரி மாதம் தை மாத பலன்னு நம்ம சொன்னோம். அந்த தை மாத பலன்லேயே என்ன சொல்லியிருந்தோம்னா, எப்போ இந்த சனி பெயர்ச்சி வருதோ, சனி குரு வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீக தலைவர்களினுடைய இறப்புகள் இருக்கும்னு சொன்னோம். அதில் நம்ம இப்போ பார்க்கலாம், ரோமில் நம்மளுடைய வேட்டிக்கன் சிட்டியில் போப் அவர்களினுடைய மரணம். ஸோ கிரகங்களினுடைய மாற்றத்தை சார்ந்து உலக அளவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கேயுமே நம்ம மாற்றவே முடியாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எரிமலை வெடித்து கொண்டே இருக்குது, அது நிற்கவே இல்லை அந்த எரிமலையினுடைய வெடிப்பு. இப்போ இந்த ஏப்ரல் 25 வரக்கூடிய மே 10ஆம் தேதிக்குள்ளே எத்தனை விதமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தெரில, இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா இந்த ராகு கேத்து ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த குழந்தை எந்த மூலையில் பிறந்தாலும் அது கால சர்ப்பதோஷமாகத்தான் அமையும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை நடக்கிறது, இல்லை உங்களுக்கு ஜாதகமே கால சர்ப்பதோஷ ஜாதகம். ஸோ இப்படிப்பட்ட இதில் நீங்கள் இந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு சர்ப்ப சார்ந்த ஆலயத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. இப்போ சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள்லாம் நிறையா இருக்குங்க. நீங்கள் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணியா போகலாம். நீங்கள் கேரளா நாகர்கோயிலில் இருந்தீங்கன்னா நாகர்கோயில் போங்க, சங்கரன் கோவில், அதே மாதிரி மன்னார் சாலை, வெட்டிக்கோடு. இங்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் சென்னை மக்கள் இந்த காலகட்டத்தில் திருவேற்காடு கோவில் போகலாம், அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர். ஸோ புத்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த ராகு கேத்து பிடிக்குள்ள கிரகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதிக்குள் கால சர்ப்ப தோஷமாக அமைந்திருக்கு. மீன ராசியில் இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ராகு கேத்துக்கான பரிகாரங்களை செய்யலாம். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு என்னன்னா, நீங்கள் இந்த ஏப்ரல் 25 மே 10 டெய்லி போங்க நவகிரகத்திற்கு, 9 கிரகத்திற்கும் தீபம் ஏற்றிட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும். இந்த நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதனால் 9 கிரகங்களுக்கும் ஏற்றிடுங்க. இன்றைக்கி ஆரம்பிங்க, ஏப்ரல் 25 ஆரம்பித்து மே 10ஆம் தேதி வரைக்கும் விடாமல் டெய்லி போங்க.
போயிட்டு நவகிரகத்திற்கு 9 தீபம் போடுங்க, 9 சுற்றுங்க. ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க, என் பையன் 10th நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை 12th நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். நீங்கள் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணி இந்த இதில் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது விடாமல் இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணுங்கள். நவகிரக வழிபாடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன கிழமை? நம்ம இந்த ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் நம்ம போய் ஆரம்பித்து மே மாதம் 10ஆம் தேதி அதை நம்ம முடிக்கிறோம். இதில் டெய்லி நம்ம 9 விளக்கு, புது அகல், நெய் இது மட்டும் எடுத்துகிட்டு இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே 9 நெய் தீபம் மட்டும் ஏற்றி 9 பிரதட்சணம் பண்ணுங்கள். இது எங்கே பண்ணால் நல்லது, எந்த ஆலயத்தில் பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவன் கோவில், நம்ம கபாலீஸ்வரர் மாதிரி 6 கால பூஜை செய்த சிவன் கோவில். எனக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இங்கே போகலாம், திருப்பாம்புரம் போகலாம். அது சர்ப்பம் சார்ந்த ஒரு ஆலயம். அரியலூரில் கார்கோடேஸ்வரர் அந்த கோவில் போகலாம். கார்கோடக்கன் பூஜை பண்ண இடம். அதே மாதிரி பெருமாள் வாசுகிக்கு சாபம் திருமையம், அதுவும் திவ்ய தேசம்தான். திருமையம் போகலாம். இல்லை ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை பார்க்கலாம், அந்த ஆதிசேஷனை சேவிக்கலாம். ஸோ சர்ப்பம் இருக்க சார்ந்த ஆலயங்களுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம். ரொம்ப நான் சிவன் கோயில் போக மாட்டேன், விஷ்ணு கோயில் மட்டும்தான் நான் போவேன் அப்படிங்கிறவங்க ராமானுஜருக்கு விளக்கேற்றலாம். அது அவர் சர்ப்ப ரூபமே தான், அவர் தான் ஆதிசேஷனே. அதனால் இந்த ஏப்ரல் 25லேருந்து மே 10ஆம் தேதி இந்த நாட்களில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமானுஜர், அவருக்கு உற்சவம் வேறு நடக்கிறது. இப்போது அவர் சித்திரை திருவாதிரை தான் அவருடைய நட்சத்திரம். ஸோ ரொம்ப விசேஷம். நீங்கள் ராமானுஜரை போய் வணங்கினால் திருமண தடையா, குழந்தை பாக்கியமா, வேலையா, வீட்டில் குழப்பமா, இல்லை நமக்கு பில்லி சூன்யம் ப்ராப்ளமா, எதுவாக இருந்தாலும் ராமானுஜரை போய் பிடிச்சிக்கோங்க. இந்த ராகு கேத்துக்குள்ளே சிவபெருமானும் வாசுகி கழுத்துலேயே போட்டுருக்கார். ஆதிசேஷனு பெருமாள் பாம்பனையில் படுத்துட்டுருக்கார். கர்மாரி அம்மனுக்கு அவதான் நாகம்தான் கொடையாகவே இருக்கா. அதனால் நீங்கள் எந்த தெய்வத்தை போய் வணங்கினாலுமே அது சர்ப்பம் சார்ந்த இதுவாகத்தான் இருக்குமே தவிர சர்ப்பம் இல்லாத ஆலயங்களே இல்லை. நீங்கள் முருகப்பெருமான் எடுத்துக்கோங்க, அவர் காலில் மயிலுக்கு கீழே ஒரு சர்ப்பத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் எந்த கோயில் இருக்கோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகம். இதில் விசேஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், சிவபெருமான் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் ரொம்ப விசேஷம். இதில் காஞ்சிபுரத்தில் ஊரகத்தான் சன்னதின்னு ஒன்று உண்டு. விளக்கொளி பெருமாள் கோவில் உள்ள அந்த உலகளந்த பெருமாள் இருப்பார். உலகளந்த பெருமாள் இதையே உங்களுக்கு 3 திவ்ய தேசங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது. விளக்கொளி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நினைக்கிறேன். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அந்த ஊரகத்தான் சன்னதின்னு ஒரு சின்ன வெறும் சர்ப்பம் மட்டும் இருக்கும். அந்த காஞ்சிபுரத்தில் ஊரகத்தான்னு கேட்டிங்கன்னாலே தெரியும். அந்த ஊரகத்தான் சன்னதியில் போய் விளக்கேற்றிட்டு பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் இது பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இந்த ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறத, ஏன்னா நம்ம சொந்தக்காரங்கள்லாம் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. ஏன்னா எங்கே எந்த சமயத்தில் எப்படி போர் வெடிக்கும் அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழறோம். நம்ம மக்கள், நம்மளை சார்ந்தவங்க எங்கேயாவது பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தான். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்துட்டு தான் வாழறோம். எப்போ லேண்ட்ஸ்லைடிங் வரும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ ஒரு பெரிய வெள்ளம் வரும் யாருக்குமே தெரியாது. இறைவனினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு இதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். அதற்கு குலதெய்வம் நமக்கு ஒரு பெரிய பலம். ஸோ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுங்க. இந்த மே 10ஆம் தேதி வரைக்கும் ராகு கேத்து பிடிக்குள் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நமக்கு அனுகிரகமாக இருக்கணும். எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. இறைவனினுடைய அனுகிரகத்தில் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்கோப்பாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனை வைக்கலாம். ஏன்னா மே 12ஆம் தேதி சந்திரன் துலாத்துக்கு வர்றார். அவர் சந்திரன் துலாத்துக்கு வரும்பொழுது அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி வருது, மே 12. ஸோ மே 11 மே 12 நமக்கு சித்ரா பௌர்ணமி வரும்.
இந்த சித்ரா பௌர்ணமி சமயத்தில் சந்திரன் பலத்துடன் இருக்கிறார், முழு பலத்துடன் இருக்கிறார் சித்திரை நட்சத்திரத்தில். அதனால் சித்திரகுப்தனை நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஏப்ரல் 25 மே 10 வரைக்கும் நம்ம நவகிரகங்களை வழிபாடு செய்து சித்திரகுப்தனையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நமக்கு ஒரு சுபீட்சமான இடமாக இருக்கும். எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம வாழலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவருக்குமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.